சமீபத்துல வெளியான டிசி படத்தோட ட்ரெய்லர் பாத்தீங்களா? லோகேஷ் கனகராஜ் ஃபைனலா அந்த ட்ரெய்லர்ல பேசுற டைலாக் கேட்டீங்களா? அந்த டைலாக் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன? அந்த டைலாக பார்வையாளன் என்னவா பார்க்கறான்? அந்த டைலாக்குக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கோபம் எந்த அளவுக்கு நியாயமானது? அந்த ஒட்டுமொத்த ட்ரெய்லர்ல இடம்பெற்ற அந்த கதாநாயகியோட பின்னணி எப்படிப்பட்டதா இருக்கு? அதை பத்தின உங்களோட கருத்து என்ன? இந்த படத்துல இப்படி ஒரு பின்னணியோட ஒரு கதாநாயகியை வச்சு அதுக்கு இப்படி ஒரு வசனமும் வச்சதுக்கான முக்கியமான ரீசன் என்ன? இது எந்த படத்தின் தாக்கத்துல உருவாக்கப்பட்டுச்சு? இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கான விடை இந்த வசனம், இந்த கதாநாயகன் பின்புலம், இது எல்லாமே எதன் தாக்கத்துல உருவாக்கப்பட்டது, அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். வெல்கம் டு பேசி கிளிப்போம். இப்படித்தான் சினிமாவுக்கு எடுக்கிறது. அந்த படத்துல வர்ற டைலாக், அவ பேரு சந்திராடா டேஷ் இல்ல, இதுதான் அந்த படத்துல வர்ற டைலாக். அந்த டைலாக் ஏற்படுத்தக்கூடிய அதிர்வு, அந்த படத்துல இடம்பெற்ற அந்த கதாநாயகியோட பின்னணி, அந்த படத்தோட இசை, 2026 சோசியல் மீடியால அந்த ஒட்டுமொத்த இசையும் அந்த வசனமும் மிகப்பெரிய தாக்கத்தையும் அதிர்வையும் ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த தாக்கத்தையும் அதிர்வையும் ஏற்படுத்தக்கூடிய அந்த வசனத்தின் பின்னணி, அதோட பாதிப்பின் பின்னணி 1987 ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா இப்ப இருக்கிற ஜென்ஸி கிட்ஸ் எப்படி அதை எடுத்துக்குவாங்க எனக்கு தெரியல. பட் 1987 மணிரத்னம் இயக்கத்துல இளையராஜாவோட இசையில PC ஸ்ரீராமோட ஒளிப்பதிவுல வெளியான கமலோட நாயகன் திரைப்படத்துல வந்த ஒரு குறிப்பிட்ட காட்சியோட தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவை அதிர வச்சுக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு சின்ன அதிர்வு தான் நீங்க டிசி ட்ரெய்லர்ல பார்த்த அந்த பர்டிகுலர் வசனம். இப்ப நம்ம 1987 போய் அந்த காட்சி எப்படிப்பட்ட காட்சி, அது பார்வையாளனுக்கு எப்படிப்பட்ட அதிர்வை ஏற்படுத்துச்சு, அதை பார்த்த எனக்கு அது எப்பேற்பட்ட பாடத்தை கொடுத்துச்சு, ஒரு சக மனிதனை நான் என்னவா பார்க்கணும், ஒரு ஆணா நான் ஒரு பெண்ணை எதன் அடிப்படையில உள்வாங்கணும் அப்படின்ற ஏகப்பட்ட புரிதலை கொடுத்து இன்னைக்கு வரையும் அந்த புரிதலை கொடுத்துக்கிட்டு இருக்க, இனி வாழ்நாள் முழுவதும் கொடுக்கக்கூடிய அட்டகாசமான காட்சி அது. ஒரு திரைப்படத்தோட நாயகன் ஒரு நாயகிய காதலிக்கிறான் அப்படின்றது காலங்காலமா சொல்லப்படுற ஒரு கதை. ஆனா அந்த நாயகிய நாம என்னவா கட்டமைக்கிறோம், என்ன மாதிரி பிம்பத்துக்குள்ள வைக்கிறோம், அதை எந்த அளவு புனிதப்படுத்துறோம், அது ரியாலிட்டியில இல்லாம இயல்பு நிலையில இல்லாம அது இயல்பை விட எந்த அளவு விலகி இருக்கு, இது எல்லாத்தையும் ஒரு காட்சியில உடைச்சு, ஒரு வகையில சொல்ல போனா நம்ம பயன்படுத்துற விளிம்பு நிலையில இருக்கிற ஒரு கதாநாயகிய ஒரு நாயகன் எதன் அடிப்படையில ஏத்துக்கிறான், அவளோட சூழலை எப்படி புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை அந்த படத்துல அட்டகாசமா டைலாக்ல இல்லாம காட்சி மொழியா விவரிச்சிருக்க ஒரு காட்சி தான் அது. நாயகன் படத்துல கதைப்படி கமல் ஒரு வளர்ந்து வர்ற டான், ஒரு டானா வளர்ந்துகிட்டே இருக்காரு. அப்ப ஒரு மும்பையில இருக்கிற ஒரு விபச்சார விடுதியில ஒரு பெண்ணை சந்திக்கிறார். அந்த பொண்ணை போய் அந்த விபச்சார விடுதியில சந்திச்சுட்டு வெளியில வர்ற வரையும் இருக்கிற அந்த காட்சி மொழி பார்வையாளனுக்கு கடத்துற நுணுக்கமான பாடங்கள் ஏறலாம். அந்த காட்சியை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலா இப்ப பார்ப்போம். நாயகன் திரைப்படம் இப்பயும் யூடியூப்ல இருக்கு. எந்த OTT பிளாட்ஃபார்ம்லயும் போய் நீங்க பணம் கட்டி பார்க்க வேணாம், யூடியூப்லயும் இருக்கு. யூடியூப்ல போய் தட்டினீங்கன்னா வந்துடும். 24 நிமிஷம் 21 செகண்ட்ல தொடங்கி 28 நிமிஷம் 33 செகண்ட்ல முடிகிற அந்த காட்சி ஒட்டு மொத்தமா ஓடுற டியூரேஷன் இருக்கு இல்லையா, 4 நிமிடங்கள் 12 வினாடிகள் மட்டுமே. நீங்க இந்த நாயகன் படத்தை முழுசா பார்க்கலைனாலும் பரவாயில்ல, இந்த காட்சியை இந்த நிமிடத்துல இருந்து இந்த நிமிடத்தை மட்டும் பாருங்க. இந்த காட்சி பார்வையாளனுக்கு கடத்துற பல்வேறு விஷயங்கள் இப்போ வரையும் 2026 தரமான ஒரு பெஞ்ச்மார்க்கோட இருக்கும். அதனாலதான் இப்போ வரையும் வெளியாகிற பல படங்கள்ல இந்த பாதிப்பு இருக்கு. குறிப்பா இப்ப அருண் மாதேஸ்வரன் இயக்கத்துல லோகேஷ் கனகராஜ் நடிச்சு வெளியாயிருக்க டிசி படத்தோட கதாநாயகியோட பின்னணி வரையும் அதோட பாதிப்பை நம்மளால பார்க்க முடியுது. இப்ப இந்த காட்சி என்ன,
24வது நிமிஷம் 21வது செகண்ட்ல ஒரு முக்கியமான நான் சிரித்தால் தீபாவளி அப்படின்ற இளையராஜாவோட சூப்பர் ஹிட் பாடல் முடிகிற இடத்துல இருந்து நாயகன் அந்த விபச்சார விடுதிக்குள்ள ஒரு பெண்ணை தான் அவன் உணர போறான்னு தெரிஞ்சதும் ஒரு பார்வையாளனுக்கு எப்படிப்பட்ட மனநிலை உருவாகும்? செம்ம சீன் பார்க்க போறோம்டா அப்படின்னு தானே உருவாகும். அந்த இடத்த உடைச்சு ஒரு ஆண் ஒரு பெண்ணை என்ன உணர்வோட பார்க்கணும்னு அந்த காட்சி நகர்ற இடம் இருக்குல்ல, தரம். அந்த காட்சி தொடங்குறப்ப கேமரா அந்த அறைக்கு வெளியில இருந்து படம் பிடிச்சிருக்கும். தூரத்துல ஒரு பெண் ஒரு கட்டிலோட கொசு வலைக்கு பின்னாடி ஒரு சின்ன கேள்விக்குறியோட ஒரு பிளர்ல நின்றுட்டு இருப்பான். கமலஹாசன் உள்ள போய் அந்த கதவை தாளிடுறாரு. கட் பண்ண கேமரா உள்ள வருது. கதவை தாளிட்டுட்டு உள்ள வந்து எதுக்கு வந்திருக்காரு? அவரு ஒரு பெண்ணை உணர வந்திருக்காரு. சட்டையை கழட்டிட்டு அங்க இருக்க கண்ணாடியில பார்ப்பாரு. அந்த பொண்ணை நேரடியா பார்க்க மாட்டாரு, அந்த கண்ணாடியில பிம்பம் வழியா பார்ப்பாரு. இப்ப பின்னணியில அந்த விபச்சார விடுதிக்கே ஊறிய அந்த காலத்துல உள்ள ஒரு சாங், அதாவது நான் சிரித்தால் தீபாவளி பாட்டோட இசை ஒன்று ஓடிட்டே இருக்கும். இப்போ ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். என்னன்னா, அந்த பெண் இவங்க கிட்ட கேட்பான், நீங்க தமிழா? அந்த பெண் ஏன் நீங்க தமிழான்னு கேட்கணும் அப்படின்னு யோசிச்சா, அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே தகவல் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இங்க வர்றவர் தமிழ். அவ உறுதிப்படுத்துறக்காண்டி கேட்கிறா, தமிழான்னு. கமல் ஆமா அப்படின்னும். சரி, அடுத்து என்ன கொஞ்சம் சீக்கிரமா விட்டுறீங்களா அப்படின்னு அந்த பெண் கேட்பா. அதுக்கு கமல், ஏன் இன்னொன்னு ஜாஸ்தி சம்பாதிக்கணுமா அப்படின்னு கேட்பாரு. இல்ல, நாளைக்கு எனக்கு கணக்கு பரீட்சை அப்படின்னு அந்த பெண் சொல்லுவா. அந்த பெண் சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் இசை கட் ஆகும். டோட்டல் சைலண்ட். அவ்வளவு நேரமா கமல் அந்த கண்ணாடியில பிம்பத்துல பார்த்துக்கிட்டு இருந்த பொண்ணை அப்படி சடக்குன்னு திரும்பி ஒரு ரியாக்ஷன் பண்ணி அங்க பார்ப்பாரு. பேரமைதி. ரெண்டு பேருக்கு இடையில வேற எந்த கான்வர்சேஷனும் கிடையாது. கமல் திரும்பிடுறாரு, அமைதியா இருக்கிறாரு. அதை பார்த்துட்டு, கொஞ்சம் சீக்கிரம் விட்டீங்கன்னா 4 கணக்கு போட்டு பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி முடிக்கவும் ஒரு மியூசிக் ஸ்டார்ட் ஆகும். அவ்வளவு நேரம் ஒரு பார்வையாளன் இருந்த மனநிலையில இருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி வேற ஒரு மனநிலைக்கு மாறுவான். இப்பயும் அந்த காட்சியை போய் பார்த்தீங்கன்னா அந்த இசை இப்பயும் ஒலிக்குது. என்னோட காதுல அந்த இசை அப்படியே ஒரு சின்ன அதிர்வை ஏற்படுத்துது. இப்ப சொல்லும் போது கூட அப்படியே கமல் நடந்து வருவாரு. கேமரா அப்படியே அவரை ஃபாலோ பண்ணிட்டு வரும். கமலோட பேக்ல இருந்து கமலோட பெர்ஸ்பெக்டிவ்ல சரண்யா தெரிவாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரீன்ல. கமல் கேட்பாரு, ஸ்கூல் படிக்கிறியா? ஆமா. என்ன படிக்கிற? SSC. டக்குன்னு கமல் என்ன பண்ணுவாருன்னா அந்த ரூம் விட்டு வெளில போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு செகண்ட் நீங்க போனீங்கன்னா வேற யாராவது அனுப்பிச்சிருவாங்க. கமலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. டக்குன்னு சரண்யா கேட்பாரு, அப்ப பேக் எடுத்து வந்திருக்க. டக்குன்னு பேக் எடுத்து காமிப்பா. கமல் முகத்துல ஒரு புன்னகை வரும். அதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கும். சரி படி. இந்த ஒட்டுமொத்த காட்சியும் போறப்ப பின்னணி இசை, கேமராவோட கோணம், அது நகர்றது, இது எவ்ரி ஃப்ரேம்லையும் பார்வையாளனுக்கு அது ஒரு குறிப்பிடத்தகுந்த பாடத்தை எடுத்துட்டே இருக்கும். சரண்யா நடக்கிறது நிஜமா, அவர் சொல்றது உண்மையா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடையே அந்த கொசுவலுக்கு பின்னாடி இருந்து அப்படியே நகண்டு வந்து தரையில உட்காந்து புக்கை எடுத்து கணக்கு போட ஆரம்பிப்பான். கமல் அங்க இருக்கிற ஒரு சேர்ல உட்காந்து காலை நீட்டிட்டு ஜஸ்ட் அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்கும். கட் பண்ணா விடியல், ஒரு அட்டகாசமான விடியல், சன்லைட்டு, பறவைகளோட சத்தம். கமல் கதவை திறக்கிறாரு. அந்த சூரிய வெளிச்சம் அப்படியே டிராவல் ஆகி அங்க படுத்திருக்க சரண்யா மேல விழுகும். கட் பண்ணா கேமரால காமிக்கிறாங்க. சரண்யா ரொம்ப ஒரு மாதிரி குழந்தைத்தனமா படுத்திருப்பாங்க. பக்கத்துல புத்தகம் இருக்கு. நான் ரொம்ப டீட்டெயிலா ஷார்ட் பை ஷார்ட் போல, கொஞ்சம் சீக்கிரம் போகணுன்றக்காண்டி போறேன். கமல் அந்த வெளிச்சத்துல நடந்து வந்து அந்த பெண் அப்படி தொடர்றதுக்காண்டி கையை கொண்டு போனவர் கையை எடுத்துருவாரு. அதுவரை அந்த பெண்ணோட பேரையே அவர் கேட்டிருக்க மாட்டார். அது ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, நாளைக்கு கணக்கு பரிச்சார். இதை தாண்டி எந்த டீட்டெயிலும் கமலுக்கு தெரியாது. அந்த அவ படுத்திருக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற அவளோட புத்தகத்தை திருப்பி அந்த பேரை பார்ப்பார். நீலா அப்படின்னு எழுதியிருக்கும். அதன் மீது சூரிய வெளிச்சம் படும். அந்த பொண்ணை எழுப்ப மாட்டாரு, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. போய் அவள் முகத்தில் அந்த சூரிய வெளிச்சம் பட்டு அவ தூக்கம் கலைஞ்சிடக்கூடாதுன்றக்காண்டி ஒரு பக்க கதவை மட்டும் பூட்டிட்டு இன்னொரு பக்க கதவை இழுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணிட்டு அப்படி போவார். இவ்வளவுதான் அந்த காட்சி. 4 நிமிடங்கள் 12 வினாடிகள் மட்டுமே ஓடுற இந்த காட்சி எனக்கு கொடுத்த தாக்கம் இருக்கு இல்லையா, ரொம்ப பெருசு. நான் ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும்? அவளோட உடலாலா, உணர்வாலா, இல்ல அந்த பெண் எப்படிப்பட்ட பின்னணியில இருந்து வர்றா அப்படின்ற இடத்துல இருந்தா, ஒரு சக மனிதனா இன்னொரு மனிதனை, இந்த பாலினத்தை ஆண் பெண் அப்படின்ற பாலினத்தை தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னா, சக மனிதனா இன்னொரு மனிதனை எப்படி பார்க்கணும், நாம எப்படி பார்க்கிறோம் அப்படின்ற பாடத்தை இந்த ஒட்டுமொத்த காட்சியும்
கடத்திக்கிட்டே இருக்கும் பார்வையாளர். நம்ம எளிதா ஒரு பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில இருக்கிற ஒரு பர்சனை அந்த சூழ்நிலையை வச்சு ஜட்ஜ் பண்றோம் இல்லையா, அதுக்கு செருப்படி கொடுக்குற காட்சி தான் இது. பொதுவா தமிழ் சினிமான்னு இல்ல, ஒட்டுமொத்த இந்திய சினிமால ஒரு கதாநாயகன் பிளஸ் கதாநாயகி, குறிப்பா கதாநாயகி, அவளோட கதாபாத்திரத்தை பத்தி எழுதும் போது அதை புனிதப்படுத்திட்டே இருப்பாங்க. இப்போ வரையும் அது பல்வேறு தளங்கள்ல நடக்குது. அவ அழகா இருக்கணும், இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கணும், இப்படிப்பட்ட இடத்துல இருந்து வரணும், நிறைய இருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த ஒற்றை காட்சி உடைச்சு சுக்குநூறா போட்டிருக்கும். இந்த காட்சி ஏற்படுத்துற பாதிப்பு இப்போ வரையும் எனக்குள்ள ஒரு அதிர்வோடு இருந்துகிட்டே இருக்கு. நான் இப்ப கூட இந்த காணொலிக்காக அந்த காட்சியை நான் பார்க்கும்போது என் கண்கள்ல இருந்து என்ன அறியாம கண்ணீர் வர்றத என்னால நிறுத்தவே முடியல. அதனாலதான் டிசி ட்ரெய்லர்ல அந்த டைலாக் வர்றப்ப எனக்கு என்ன சொல்றது, அது ஏற்படுத்தின இம்பாக்ட என்னால வார்த்தைகளால் இங்க விவரிக்க முடியாது. அதுல ஒரு கேப்பாரு, நீங்க உங்க அப்பா அம்மாவை பார்க்க போறியா, டிசி படத்துல வர டைலாக்கா, நீ அப்பா அம்மாவை பார்க்க போறியா, வித்ததே அவங்கதான் அப்படின்னு கதாநாயகி சொல்லுவா. இங்க நாயகன் படத்துல சரண்யாவை யார் அங்க கொண்டு விட்டாங்க, எதுவுமே சொல்லப்பட்டிருக்காது. அவங்க அப்பா அம்மா தான் கொண்டு விட்டாங்களா, அவளுக்கு யாரும் இல்லையா, இது எதுவுமே சொல்லப்பட்டிருக்காது. எல்லாத்தையுமே பார்வையாளனோட மனநிலையில விட்டுருப்பாங்க. இப்ப கரண்ட் மனநிலையில நாம இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்க ஒரு பெண்ணை நாம போய் பாக்குறோம். நம்ம மனநிலை என்னவா இருக்கும்? திரையில அது சூப்பர், அப்படி இப்படி அது இதுன்னு கொண்டாடுறோம். நாயகன்னா இப்படிதான் இருக்கணும், ஒரு கதாநாயகன்னா இப்படிதான் இருக்கணும், ஒரு ஆண்னா இப்படிதான் இருக்கணும், பல விஷயங்கள் சொல்றோம். ஆனா நிஜத்துல நம்மளுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம நின்னோம்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி 1000 கேள்விகளை எனக்குள்ள ஏற்படுத்தின ஒரு காட்சி இது. இந்த காட்சியை இப்ப நீங்க இந்த டிசி ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஜென்சி தலைமுறையில இருக்க பர்சன்ஸ் நாயகன்ல போய் இந்த ஒரு குறிப்பிட்ட காட்சியை மட்டும் பாருங்க. ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா அது ஏற்படுத்தின தாக்கம் என்ன? 1987 வெளியான ஒரு திரைப்படத்தோட காட்சி 2026 வரையும் அதோட தரத்திலிருந்து 1% கூட குறையாம எவ்வளவு அட்டகாசமா இருக்கு. அது ஏன்? இந்த நாயகன் படத்துல மட்டும் இல்ல, இன்னொரு படத்துலயும் இப்படிப்பட்ட மிகச்சிறந்த அதிர்வை ஏற்படுத்தின காட்சி ஒண்ணு இருக்கு. அதை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் கமெண்ட். நன்றி.